गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः ஸ்ரீ குருப்யோ நமஹ. நமது இந்துக்களுக்கு முக்கியமான ஒரு பண்டிகை தீபாவளி. தீபாவளி பண்டிகை எல்லாராலும் கொண்டாடப்படக்கூடியது. அதிலிருந்து அது ஐப்பசி மாதம் அமாவாசை என்றோ அல்லது அதற்கு முதல் நாளோ சதுர்தசி என்றோ அமைகிறது. அதிலிருந்து 6 நாட்கள் கழித்து ஷஷ்டி திதியிலே கொண்டாடப்படுவதுதான் ஸ்கந்த சஷ்டி. தீபாவளி பண்டிகை என்றால் ஸ்கந்த சஷ்டி விரதம். அன்று முருகனை நினைந்து அவனுடைய நினைவாகவே எப்பொழுதும் இருந்து ஸ்தோத்திரங்களை சொல்லி பூஜை செய்து விரதம் இருந்து ஒரு பொழுது மாத்திரம் ஆகாரத்தை சிறிதளவு உண்டு அவனை நினைந்து வழிபடுவதுதான் இந்த கந்தசஷ்டி விரதம். கந்தசஷ்டி விரதம் எதனால் வந்தது என்று புராணங்களிலே பார்த்தோமே ஆனால் ஸ்காந்த புராணம் வடமொழியிலேயும் கந்த புராணம் மற்ற முருகனை பற்றிய நூல்களிலும் விரிவாக கிடைக்கிறது. சூரன் அசுரனுடைய தலைவனாக விளங்கி சுக்கிரனுடைய ஒரு உபதேசத்தினாலே தேவர்களை எல்லாம் ஆட்கொண்டு அவர்களை வெற்றி கண்டு தேவலோகத்தையும் ஆட்சி புரிகிறான், அண்டங்கள் 14ஐயும் ஆட்சி புரிகிறான் சொல்லுவார்கள். அப்படி அவனுடைய சகோதரர்கள் தாரகன் சிங்கமுகன் எல்லோரோடும் தேவர்களை அவன் கொடுமைப்படுத்திய போது சிவபெருமானுடைய ஒரு அனுகிரகத்தினாலே முருகன் நமக்கு கிடைக்கிறான், அவனாலே இந்த சூரன் அழியப் போகிறான் என்று தேவர்கள் பொறுத்திருந்த போது ஒரு நாள் சூரனுடைய படையை எதிர்க்க தேவர்களுக்கு அதிபதியாக முருகன் வந்து சேர்கிறார். அவர் போரை நிகழ்த்திய ஒரு காலம் 10 நாட்கள் என்று கூறுகிறார்கள். அந்த 10 நாட்களிலே சூரர் படைகளெல்லாம் அழிந்தன. 10வது நாள் கடைசி நாள் அன்றுதான் ஷஷ்டி, 6வது நாளாக அமாவாசையிலிருந்து எண்ணப்படக்கூடிய ஷஷ்டி. அன்று அவன் படைபலத்தை எழுந்து நிற்கிறான், வரபலமும் இல்லை. அதே சமயத்தில் துணையாக நின்ற அந்த ஒரு ஆயுத பலன்களும் இல்லை. வேறு எது செய்வான் என்று அவன் தெரியாமல் மாயாஜாலங்களினாலே முருகனை வெல்ல எத்தனித்தான். அந்த சமயத்திலே தான் கடைசியிலே அவன் படைகளையும் தோற்று ஆயுதங்களும் இல்லாமல் தனியாக நிற்கும் பொழுது அவன் ஒரு மாமரமாக நிற்கிறான். அந்த மாமரத்தை தன்னுடைய வேற்படையினாலே இரு கூறாக மாற்றுகிறார் முருகன். ஒரு பங்கு அதிலே மயிலாக வருகிறது, ஒரு பங்கு சேவலாக வருகிறது. மயில் என்பது அகங்காரத்தினுடைய வடிவம் என்று சொல்வார்கள், சேவலானது மமகாரத்தினுடைய வடிவம் என்று சொல்வார்கள். அது இரண்டுமாக மாறின அந்த சூரனுக்கு இப்பொழுது ஞானம் பிறக்கிறது. ஞானம் பிறந்து அவன் வழிபடக்கூடிய சிவபெருமானையே முருகனிடம் காண்கிறான். சிவன் வேறு முருகன் வேற இல்லை என்று சொல்வார்கள். சிவனேதான் முருகன், முருகனேதான் சிவன். அந்த ஒரு நிலையிலே அவன் ஞானத்தை அடைந்த பிறகு அவன் தன்னையே ஆட்கொள்ள வேண்டும், தனக்கு வதம் ஏற்படக்கூடாது என்று வேண்டிக் கொண்டான். அதே போல கம்சனை வதம் செய்தார் பகவான் சொல்லுவா, ராவணனை வதம் செய்தார் சொல்லுவா. ஆனால் சூரனை வதம் செய்யவில்லை, சூரனை மாற்றி அமைத்து கொண்டார். மயிலை தன்னுடைய வாகனமாக கொண்டான் முருகன், சேவலை தன்னுடைய கொடியிலே ஏற்றி கொண்டான். இப்படி நடந்த ஒரு அதிசயம்தான் ஸ்கந்த சஷ்டி. அந்த ஒரு ஜெயந்தி விழாவை, வெற்றி விழாவை கொண்டாடிய ஊர்தான் திருச்செந்தூர் என்று சொல்வார்கள். அதனால்தான் அதற்கு ஸ்ரீ ஜெயந்திபுரம் என்றும் ஒரு பெயர் உண்டு திருச்செந்தூருக்கு. அந்த கந்தனுடைய ஷஷ்டி விழாவை கொண்டாடினால் நமக்கு எல்லா விதமான அனுகிரகங்களையும் முருகன் செய்கிறான் என்ற ஒரு நம்பிக்கை, அதே போல ஆண்டோருடைய வச்சனங்களும் இதற்கு துணையாக நிற்கின்றன. கந்த சஷ்டியை பற்றி தமிழிலே அழகாக 2 வாசகங்கள், அதை மாத்திரம் நினைவுபடுத்துகிறேன். ஒன்று, ஷஷ்டியிலே முருகன் சூரனை வதைத்தான் என்று சொல்லக்கூடிய ஒரு கதையை ஒரே ஒரு வாக்கியத்திலே தமிழிலே அந்தணன் ஷட்டியிலே கொக்கை அவித்தான் என்று சொல்வார்கள். ஒரு அந்தண சிறுவன் ஷட்டியிலே கொக்கை வைத்து அவித்தான் என்று சொன்னால் அது பாதகம் அல்லவா? அப்படி செய்யலாமா என்று கேட்கலாம். ஆனால் அதற்கு பொருள் என்ன என்று கேட்டால், ஷட்டின்னா அந்த ஷட்டி பாத்திரம் அல்ல, ஷஷ்டி என்பது அதனுடைய விளக்கம். ஷட்டி என்பது தமிழ், ஷஷ்டி என்பது வடமொழி. அதிலே கொக்கை அவித்தான்னு சொன்னால் கொக்கு என்பது மாமரம். மாமரத்தை இருக்கூறாக செய்ததினாலே ஷஷ்டியிலே கொக்கை அவித்தான். யார்? அந்தண சிறுவன். அந்தணன் யார்? முருகன் தான். ஏனென்றால் அவனை மகீதேவ தேவம் என்று ஆதிசங்கரர் கொண்டாடுகிறார் சுப்பிரமணிய புஜங்கத்தில். மகீதேவ தேவம், பிராமணர்கள் அந்தணர்களுக்கெல்லாம் தெய்வமாக விளங்கக்கூடிய பிரம்மண்ய தேவன். அதனால்தான் அவன் சுப்பிரமணியன் என்று சொல்லப்படுகிறான். இன்னொரு வாச்சகம்,
ஒருவருக்கு சந்ததி ஏற்படவில்லை என்று சொன்னால், புத்திரப்பேர் இல்லை என்று சொன்னால், அவர்கள் இருக்க வேண்டிய விரதம் முருகனை நினைந்து ஷஷ்டியிலே விரதம் இருக்க வேண்டும். ஷஷ்டியிலே விரதம் இருந்தால் அவர்களுக்கு அந்த புத்திரப்பேறு கிடைக்கும் என்பதை எப்படி சொன்னார்கள் தமிழிலே? ஒருவன் முருகனை வழிபட வேண்டும், ஷஷ்டியிலே விரதம் இருந்து வழிபட வேண்டும் என்று சொல்லும்பொழுது, ஷஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் என்று சொல்வதைத்தான் ஷஷ்டியில் இருந்தால் தானே ஆப்பையில் வரும் என்று சொன்னார்கள். பரமாறும் பொழுது ஷஷ்டியிலே ஏதாவது பொருள் இருந்தால், பலகாரம் இருந்தால் ஆப்பையிலே எடுக்கும் பொழுது வரும். ஷஷ்டியிலேயே இல்லை என்றால் அகப்பையிலே வராதே. அதுபோல அந்த ஷஷ்டியிலே விரதம் இருந்தால் அகப்பையிலே அவர்களுக்கு வாரிசு உண்டாகும் என்று சொல்லக்கூடிய ஒரு பழமொழியும் தமிழிலே அழகாக ஷஷ்டியை சம்பந்தப்படுத்தின ஒரு பழமொழியாக விளங்குகிறது. அப்படி முருகனை நாம் ஷஷ்டியிலே வழிபட்டு அவருடைய திருவருளை பெறுவோமாக.